சார் குட் ஈவினிங் சார். சார் வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். சார் நான் வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கல்லுப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பா வந்து எஸ்பி கணேசன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். அவர் 2007 விவசாய மின் இணைப்புக்காக பதிவு பண்ணியிருந்தார் சார். 2006 2007 பதிவு எண் 200. அவர் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒப்புதல் லெட்ரு வந்து 30/10/2021 அன்னைக்கு அரசு ஆணை இந்த ஒப்புதல் லெட்ரு வந்தது. அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கள் அப்பா 12/3/2021 வந்து ஒரு வயசு உடம்பு கொஞ்சம் வயதாகி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பிறகு அது எங்கள் அக்காவுடைய பேருக்கு வந்து பெயர் மாற்றம் பண்ணி பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ நாங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் 3 பேரும் அதுக்கு ஒப்புதலோட எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காம பெயர் மாற்றம் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தோம். பெயர் மாற்றம் சொல்லி கொடுக்கும்போது காரைக்குடியில் வந்து அம்மா லதாதேவி அம்மா வந்து எங்கள் அக்காட்ட வந்து ரெண்டு முறை வந்து பணம் வாங்கியிருக்காங்க. எடிசன் ஒரு தடவை 8000 ரூபா பணமும் வாங்கி 18,000 ரூபா மேலே வாங்கியிருக்காங்க. வாங்கி அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து அந்த பதிவு மூப்பு அடிப்படையில் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த விவசாய மின் இணைப்பு வழங்கப்படலை. நீங்கள் எப்போ உங்களுக்கு நோட்டீஸ் வந்தது? எங்களுக்கு நோட்டீஸ் வந்தது வந்து 30/10/2021 சார். 21. ஆமா, 21 வந்தது. அதே வருஷத்துல மார்ச் மாசம் எங்க அப்பா இறந்ததுனால அக்கா பெயர் மாற்றம் பண்ணிட்டோம். அந்த லெட்டர் வந்த ஒரு 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 10-15 நாளுக்குள்ள நாங்க ஆபீஸ்ல போய் பெயர் மாற்றம் பண்ணி இங்க இபி ஆபீஸ்ல பெயர் மாற்றம் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் இபி ஆபீஸ்ல பெயர் மாற்றம் ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு இல்ல? ஆமா. அப்ப அந்த வேலை எங்களுக்கு படிப்புல எங்களுக்கு கொடுங்க சொல்லி ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு காப்பி எஸ்சிக்கு போடுங்க. எஸ்சியை பாருங்க. எஸ்சிக்கு பாத்தீங்களா? எஸ்சிக்கு வந்து நான் போன் அடிச்சேன் சார் 2 நாள். எனக்கு நான் சொல்றேன், நீங்க சொல்ற ஹிஸ்டரியை வச்சு நான் சொல்ல முடியாது. ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்க ஈஸி அதுக்கு அனுப்புங்க. கீழே அனுப்பி என்ன டீட்டெயில் ஹிஸ்டரியை பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க சொல்றது முழுசாவும் நாங்க நம்ப முடியாது. எங்க அடுத்த சொல்ற முழுசா நம்ப முடியாது. வாட் ஃபேக்ட்ஸ் தெரியாம நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரே ஒரு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல யூடியூப்ல வந்து இப்ப எல்லாமே ரெக்கார்ட் எவிடன்ஸ் வாட்ஸ்அப் யூடியூப்ல வேண்டாம் சாமி. நீங்க ரிட்டர்னா பெட்டிஷன் அனுப்புங்க சாமி. வாட்ஸ்அப் யூடியூப் வந்து நான் விசாரிக்கிறதுக்கு தான் தோணும். அபிஷியலா நான் கேட்கணும்னா வாட்ஸ்அப் பத்தி கேட்க முடியாது. ஒரு சப்ளை இல்ல அந்த பொசிஷன் கேட்கலாம். நீங்க அப்ளிகேஷன் 2021 அப்பா இறந்துட்டாருங்க. இறந்தது எப்ப? 12/3/2021 இறந்தாரு. இறந்ததுக்கு பிறகுதான் லெட்டர் வருது. எப்ப நேரத்தை பண்ணீங்க? உங்க ரெவன்யூ ரெக்கார்ட்ல எப்ப மாத்துனீங்க? அது அதே 2021 அக்கா பேர்ல மாத்திட்டோம் சார். அக்கா நான் மாத்திட்டீங்கன்னா அப்ப இபி ஆபீஸ் லெட்டர் கொடுத்துட்டீங்களா? இபி ஆபீஸ்ல நாங்க அது இன்டிமேஷன் லெட்டர் கொடுத்துட்டோம் சார். நாங்க எல்லாம் தயார் நிலையில இருக்கோம்னு செப்டம்பர் 22 2022 செப்டம்பர் 2022 அக்டோபர் 2022 நவம்பர் அது வரைக்கும் கொடுத்துருக்கோம் சார். அதுக்கு பிறகு நாங்க தேவையெல்லாம் கொடுத்துருந்தேன். எனக்கு இன்னும் கொடுக்கலாம் மட்டும் போட்டு ரெப்ரஸன்டேஷன் எஸ்சி கொடுங்க. எனக்கு ஒரு காப்பி போடுங்க. நான் எஸ்சிட்ட கேட்டு. சரிங்களா? சரிங்க சார். ரெப்ரஸன்டேஷன் போல வாட்ஸ்அப்ல கொடுக்குறதுக்காக பேப்பர்ல கொடுங்க சாமி. பேப்பர்ல எனக்கு அனுப்புங்க. தபால்ல இங்க நேரம் வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்க, நீங்க அனுப்புங்க. என்னோட ஹிஸ்டரி கேட்டுக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பா எங்களுக்கு சார், எங்களுக்கு நாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதாவது உங்க பக்கம் நியாயம் இருந்தா 5 வருஷத்துக்குள்ள அப்ளை பண்ணா திரும்ப கிடைக்கும். நீங்க முதல்ல ரெடி பண்ணிட்டு என்கிட்ட அனுப்பிட்டு பெட்டிஷன் அனுப்புங்க. தபால்ல ஸ்பீட் போஸ்ட்ல போட்டா நான் அன்னைக்கு போட்டா நாளைக்கு காலைல வந்துடும். சரிங்க சார். சரிங்களா? அனுப்புறேன். அனுப்புங்க பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.